உங்க அண்ணன் நெருப்புடி. அவர் விருப்பத்தோட உன் விருப்பம் சண்டை போட்டுச்சுன்னா அதுல எரியறது நீ மட்டும் இல்ல, அந்த பையனை சேர்த்துதான். மரியாதையா சொல்ற, போய் படு. நாளை காலையில காலேஜுக்கு போற. ராத்திரி பகல்னு இல்லாம கண்ட இடத்துலயும் சுத்துறது. இப்போ தலைவலி காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருக்கியே, நீக்கு மாத்திரமா வேதனை, நோக்கம் தானடா. வெயிடா ஆடு மாட்டிக்கிச்சா, தூக்கி வைடா போடா. இப்ப என்னடா பண்றது? கஷாய கசக்குமேன்னு பாக்காத, இது குடிச்சேன்னா ஜுரம் பறந்து போயிடும். டாக்டர், காலையில உடம்புக்கு சரியில்லைன்னு அவ அண்ணிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டப்போ காலேஜுக்கு போகணும்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல சார், சாதாரண ஃபீவர் தான். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலேஜ் போலாமா டாக்டர்? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணுங்க. அதுவும் பிரயாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏண்டி இப்படி பறக்கிற? உடம்புக்கு சரியில்லாத போது காலேஜ் என்ன வேண்டி கிடக்கு? நானே போய் தந்தி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் டாக்டர், 6 நாள் ஆச்சு, ஜுரம் குறைஞ்சிரும் சொன்னீங்க. நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதே தவிர குறைஞ்ச பாட்ட காணமே. அதான் சார் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த மாமேரி சாப்பிடு, மருந்து சாப்பிடுமா. நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். சாப்பிடுமா, தண்ணி சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுமா.
காலேஜ் போகாத இருக்க காய்ச்சல் வரட்டும்னு கக்கத்துல வெங்காயத்தை வச்ச. இப்போ காய்ச்சல் தானா போயிடுச்சே, நீ மிளகாய வைக்க போற? டேய், கண்டவன் கடையும் வச்சிட்டு இருக்காங்கடா கைவசம். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நாமே அவங்க வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஓடி உள்ள. என்னப்பா இது மேலதாளத்தோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்லதுக்கு தாங்க. ஏதாவது மன்றத்துல வசூல் கிசூல் பண்றீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோமே. உட்கார்ந்து பேசுற நியாயம் உட்கார்ந்தே போயிடும். நின்னு பேசுற நியாயம் தான் நிலைச்சு நிக்கும். அப்போ நின்னே பேசுவோம். முன்ன பின்ன போய் கேட்டு பழக்கம் இருந்தா பட்டுன்னு கேட்டுடுவான். பழக்கம் இல்லாத வேலை. ஆமா, நாங்க பெரியவங்க மூலமா வரதாதான் இருந்தோம். அவங்க கிட்ட போய் சொன்னா இப்ப என்னடா அவசரம் பாங்க. எங்க அவசரம் உங்களுக்கு எங்க சார் புரியுது. அதனாலதான் ஒரு சின்ன செட்டப்போட வந்திருக்கோம். நகனட்டு சீர் சிறப்பெல்லாம் உங்க இஷ்டம். ஏண்டா வளவளன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, தங்கமான பையன் நம்ம விச்சு பயலுக்கு உங்க தங்கச்சி மேரிய பொண்ணு கேட்க வந்தோம். என் மானம் மரியாதை அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறியடி. இந்த வயசுல உனக்கு காதலாடி கேக்குது, காதலா கேக்குது. என்ன கண்டா இந்த ஊரே நடுங்கும். ஆனா அந்த பொடிநாய் பசங்க இந்த வீட்டு படியேறி வந்து நின்னு பொண்ணு கேட்கிற அளவுக்கு வச்சுட்டேடி. உன்னை கொலை பண்ணா தாண்டி ஆத்திரம் அடங்கு. சொல்லுடி, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு, அவனோட பழகுவியா? சொல்லுடி, இந்த சின்ன வயசுல உனக்கு காதலாடி கேக்குது. நீ யார்? அவன் யாரு? நீ யாரு? அவன் யாரு? அவனோட சேர்ந்து பழகுவியா? அவனை போய் பாப்பையா? சொல்லுடி, 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 சொல்லுடி. பாட்டு படிக்கிறேன், பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி அந்த பரதேசி பயலோட சேர்ந்து குட்டமாடி அடிச்சிட்டு இருந்தேன். வீட்டை வீடாவாடி வச்சிருக்கீங்க. இப்ப ஆசைப்பட்ட என்னங்க பிரயோஜனம்? கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருந்தா இப்ப இந்த கண்ணீருக்கு செலவு இருக்காதுல்ல. வயிற்றுச்சல் நேரத்துல வரவு செலவு கணக்காடி பாக்குற. இனிமே இந்த கழுத வீட்டு வாசப்படியை தாண்டினா உன் காலை தாண்டி விட்டுவேன். அந்த மனுஷன் உன்னை நாய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாரே, உனக்கு உரைக்கல? கொஞ்சம் கூட கலங்காம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பிச்சுவதான் அடி விழுகிறப்போ
எங்க அம்மாவை நினைச்சிருந்தா நான் அழுதிருப்பேன். நான் என் விச்சுவதான் நினைச்சேன். எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த கழுதைய மறக்கணும்னு தாண்டி உங்க அண்ணன் இந்த அடி அடிச்சாரு. அப்ப கூட அவனை பத்தியே பேசுறியே. அவனை பத்தி பேசுறதும் அவனை பத்தியே நினைக்கிறதும் தான் இப்ப எங்க அண்ணன் அடிச்ச அடிக்க மருந்துன்னு நினைக்கிறேன். மேரி, நீ இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தனா உங்க அண்ணன் உன்னை உயிரோட எரிச்சிருவாரு. எரிக்கட்டும், எரிச்சு கடல்ல கலக்கட்டும். அப்ப கூட கடல் பூராவும் எங்க 2 பேரோட பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். மேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னு தான் எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு நகை போடுவார்னு தான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னு தான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னு தான் அவன் பார்த்தான். பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். ஆமா, மாறி எங்க போயிட்டான்? நம்ம கோழி எங்க ஓடி போயிடுச்சுங்க. அது பிடிச்சார போயிருக்காரு. என்னமா ஓடி ஓடி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பாதி உசுறு போயிருக்குங்க. மாறி, என்னமா இந்த கோழி கொஞ்சம் அறுத்து குடிச்சிட்டு போய். காலையில இருந்து வெறும் சுத்தணுங்க. ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வந்து பிச்சு போடணுங்க. மாறி, அப்படின்னா கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிடு. சீக்கிரமா 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா. அடுப்புல குழம்பு கொதிக்குது. வாங்கிட்டு வந்தானுங்க. மாறி, என்னமா அங்க எதுக்கு போற? அந்த கழுதை காபி தூள் வாங்கன்னு சொன்னாலுங்க. வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரது. அங்க எதுக்கு போற? காசு அடுக்கு பாயம் தானுங்க இருக்கு. அந்த படத்துல வாங்கிட்டு வா. போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போ. உள்ள கொதிக்குதுன்னு சொன்னேன்ல, போயேன்பா.
எங்கடா கிளம்பிட்ட? மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு. எங்க வேணாலும் போ. உனக்கு அவளுக்கு கூலி. ஏற்கனவே விசுவாசமா இருந்ததுக்கு தான் கூலி கொடுத்துட்டீங்களே எஜமா. நியாயமா இந்த கூலி உங்க சம்சாரத்துக்கு தான் சேரணும். என்ன நேற்று அவங்க தானே கஷ்டப்பட்டு நின்று கால்களுக்கு காவல் காத்தாங்க. எந்த புருஷனும் தான் பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமைய நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் உங்க பஞ்சாதியாவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க. நீங்க ஒரு புருஷனா? இல்ல நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விடுறி 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 நாயே. நீங்க குடிசை வாசல மிதிக்கிறப்பவே நான் சட்டையை பிடிச்சு நிறுத்தி இருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பழி வந்திருக்குமா? அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? கூலி வாங்கி கூனி குறுகி நின்னவ நான் தானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் காவல் காத்த இடத்துல நீங்க நின்னிருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு பந்தாடி தேவடியாங்கிற முத்திர ஊத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நீ எனக்கு பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. நான் ஆம்பளடி 1000 பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னால உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதா எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு நகை போடுவாருன்னுதா நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதா நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதா அவன் பார்த்தான். பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். உன் மேல தப்பு இல்லையா? நீ வியாபாரி, உனக்கு எல்லாமே வியாபாரம் தான். நம்ம கல்யாணங்கிற வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா. அதனாலதான் குமுறிக்கிட்டு இருக்கேன். பொம்பளையா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இப்பவே பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ நம்ம இங்க ஒன்னா இருக்கிறது எங்க அம்மா பார்த்தா என் இழுப்ப முடிச்சிடும். முறிக்கிட்டா நம்மள அடிச்சு கொண்டாலும் சரி இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஏன்டா பயந்து சாகுறீங்க? ஏய், இவன் தான் இங்க உருக்கி சாவறான். அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறான். உண்மையாவே அவளுக்கு மேல பிரியம் இருந்தா, பாசம் இருந்தா, அன்னைக்கு நம்ம பட்ட அவமானத்துக்கு அவ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானா? இந்த பேச்சு மட்டும் வேண்டாம். போடா. அவன் பேசல என்னடா தப்பு இருக்கு? அவசாம கிணத்துல பட்ட கல்லாட்ட உட்காந்துட்டு இருக்கா. நீ அவளுக்காக மனக்கிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்க. உண்மையிலே அவ உன்னை காதலிக்கிறாளா? இவன் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு, அவனும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துருவோம். டேய் விச்சு, நமக்குள்ள ஒரு பந்தி வேண்டாம். அவன் இந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரே ஒரு வாட்டி அவன் வீட்டை விட்டு வந்துட்டோம்.